ஈரானில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களை சொந்த ஊருக்கு அழைத்து வரக்கோரி வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தீரன் திருமுருகன் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில், எனது உறவினர் முகேஷ் மீன்பிடி தொழிலுக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் சென்றார். இவருடன் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மேலும் சில மீனவர்களும் அங்கு சென்றனர். அவர்கள் அங்கு கடலுக்கு படகில் சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் ஈரானில் இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போர் பதற்றம் காரணமாக முகேஷ் மற்றும் திருப்பாலைக்குடி மீனவர்கள் துறைமுகத்தை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கின்றனர். சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு எவ்வித வழியும் இல்லை. இது ஒரு சிறை வைப்பு சூழலாகவே உள்ளது. போர் பதற்றம் காரணமாக அவர்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் கிடைக்காமல் தவிக்கிறார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தை சுற்றிலும் பீரங்கி தாக்குதல், வான்வழி தாக்குதல்கள் மற்றும் குண்டுவெடிப்பு சம்பவங்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலில் அவதிப்படுகின்றனர். அங்குள்ள கடலோர பகுதிகளும் துறைமுக பகுதிகளும் மிகவும் பாதுகாப்பற்ற இடங்களாக மாறிவிட்டன. முகேஷ் உள்பட திருப்பாலைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 25 மீனவர்கள் பந்தரியை 0 துறைமுகத்தில் சிக்கி தவிக்கின்றனர். அதுபோக ஈரானில் பல்வேறு பகுதிகளில் சுமார் 700 தமிழக மீனவர்கள் சிக்கி தவிப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் அனைவரும் இந்தியா திரும்புவதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்த பொழுது பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. 650 இந்திய மீனவர்களை கடந்த 4ஆம் தேதி ஈரானில் இருந்து மீட்கப்பட்டு இந்தியாவில் உள்ள அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அனுப்பி வைத்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த 283 மீனவர்களும் இதில் அடங்கும். இதுகுறித்த மின்னஞ்சல் தகவலை மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில், போர் சூழலில் ஈரானில் தவித்த இந்திய மீனவர்களை பத்திரமாக மீட்டு தாயகம் கொண்டு சேர்த்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கும் உறுதுணையாக இருந்த மாநில மீன்வளத்துறைக்கும் நீதிமன்றம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் மனுதாரருக்கும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது என கூறி மனுவை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்.